சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட கோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சுறுசுறுப்புக்கு உதாரணமா எறும்பையும் தேனீக்களையும் குறிப்பிடுவது வழக்கம். தேனீக்கள் மட்டும் இந்த உலகிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து மறைந்து விட்டால் மனிதன் வாழ்வதற்கு 4 ஆண்டுகளுக்கு மேல் மிச்சம் இருக்காதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு தேனீக்கள் நமது வாழ்க்கையோடு ஒன்றி இருப்பவை. நாம் இல்லாமல் அவை இருக்கும், வாழும். தேனீக்கள் இல்லாமல் மனிதனின் வாழ்க்கை இல்லை. தேனீக்கள் உலகின் மிக சுவாரஸ்யமான நுணுக்கமான உயிரினம். மிகச்சிறிய உயிரினமான தேனீக்கள் தான் உலகின் மிகச்சிறந்த மகரந்த சேர்க்கையாளர். மகரந்த சேர்க்கை நடைபெற்றால்தான் விவசாயத்தில் விளைச்சல் பெருகும். அதாவது தென்னை, வாழை, பூசணி, பீச், ஆப்பிள், காஃபி, ஏலக்காய், பருத்தி, உணவு தானியங்கள்னு பல பயிர்களின் மகரந்த சேர்க்கைகளுக்கு காரணமாயிருக்கும் தேனீக்கள் தான் உலகின் 80% உணவுப் பொருட்களின் பெருக்கத்துக்கு காரணம்னா ஆச்சரியமா இருக்குல்ல? கோபாலையாவுக்கு தெரியும். ஒரு விவசாயிங்கிற முறையில் தேன் கொடுக்கிற தேனீக்கள், விளைச்சல் பெருக்கும் தேனீக்கள், அதோட தேனீக்கள் கொட்டினா ஒரு சில வலி நோய்களுக்கு நிவாரணம், அவ்வளவு அனுகூலங்கள். யானை, ஆமைகளுக்கு ஞாபக சக்தி, நினைவாற்றல் அதிகம்பாங்க. ஆனால் அதைவிடவும் கூர்மையான நினைவாற்றல் கொண்டவை தேனீக்கள். என்ன ஆச்சரியமான, மனதுக்கு சிரமம் தரும் செய்தின்னா, தேனீக்கள் அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்குதான். இவற்றை போற்றி பாதுகாப்பது நமது கடமை அல்லவா? உலகத்தில் 5 வகை தேனீக்கள் இருக்கின்றன. மலைத்தேனி, இந்திய தேனி, கொம்பு தேனி, இத்தாலியன் தேனி, கொடுக்கில்லாத தேனி. இதில் இந்திய, இத்தாலிய தேனி, கொடுக்கில்லாத தேனீக்களைத்தான் மனிதர்கள் நாம் வளர்க்குறோம். மற்ற வகை தேனீக்கள் காட்டில் அதுவாகவே வாழும், அங்கே சூழல் நல்லா இருந்தா. தேனீக்களின் குடும்பங்கிறது ஒரு ராணி தேனி, சில 100 ஆண் தேனீக்கள், பல்லாயிரம் பனித்தேனீக்கள், அதாவது பெண் தேனீக்கள், இவையெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். ஆண் தேனீக்களின் ஆயுள் 90 நாட்கள், பனித்தேனீக்களின் ஆயுள் 70 நாட்கள், ராணி தேனீக்களின் ஆயுட்காலம் 2 வருடங்கள். ராணி தேனீக்களுக்கு முட்டையிடுவது மட்டும்தான் வேலை. ஆண் தேனீக்கு ராணியோடு புணர்வதும் தேன்கூட்டை பாதுகாப்பதும் கடமை. கோபாலையா, மற்ற எல்லா வேலைகளையும் பனித்தேனீக்கள் தான் செய்கின்றன. அவற்றை சிரமேற்கொண்டு செய்கின்றன. மனித இனம் மாதிரி கிடையாது. சித்தம்போக்கு சிவம்போக்குங்கிற மாதிரி மனித இனம் எதை வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் தனது சௌகரியத்துக்கு மற்ற உயிரினங்களை பற்றி கவலைப்படாமல் செய்யும் இனம் இந்த மனித இனம். பாருங்கய்யா, சூழல் சீர்கேட்டிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள எல்லாரும் முகக்கவசம் பயன்படுத்துகிறாங்க. முகக்கவசத்தை பயன்படுத்திய பிறகு கண்ட மேனிக்கு எங்கே வேணும்னாலும் தூக்கி எறிகிறாங்க. அதை நாய் போன்ற உயிரினங்கள், விலங்குகள் எடுத்து விளையாடுகின்றன. எப்படிலாம் இந்த மனித இனம் இந்த பூ உலகுக்கு தவறு இழைக்குது பார்த்தீங்களா? எப்போ திருந்துவோம்? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.